இதெல்லாம் வந்து அன்அக்செப்டபிள். சொன்னேன்ல ஐஸ்மேன். நான் வந்து மேட்ச் லைன் அப் பார்க்கும்போது என்ன இவன் ஃபீல் பண்ணிருக்கான் விஜய் சங்கர்ன்ட்டு வந்தேன் நானு. நான் சொன்னேன் ஆனா எல்லாரும் என்ன அவரும் ஒரு பிளேயர் தானே அப்படின்னாங்க என்கிட்ட வந்து. இங்க கேட்ச் ஆவது புடிச்சான் ப்ரோ. நம்ம எல்லாம் தோத்த பிறகு இல்ல இல்ல நான் உனக்கு கேக்குறேன் ப்ரோ. நான் உனக்கு கேக்குறேன் தோத்த பிறகு நீங்க இவ்வளவு ரியாக்ட் பண்றீங்க. ஏன் விஜய் சங்கர் 6 அடிக்க போய் அவுட் ஆனான்ட்டு. இன்னைக்கு அசடாங்கோட 4 விக்கெட்டுமே அடிக்க போய் தான் அவுட் ஆனாங்க. எல்லாமே 6 அடிச்ச போய் தான் அவுட் ஆயிருக்காங்க. நான் பேசுற லாஜிக் புரியுதா? நான் மேட்ச் உள்ளார வரும்போதே நான் சொல்லிட்டேன். தோத்த பிறகுலாம் இல்ல. நான் உள்ளார வரும்போது எதுனாலும் முழுசா கேட்கணும். நடுவுல பாதியில உள்ளார ஓடியான்ட்டு பேசக்கூடாது. விஜய் சங்கர் பிளஸ் யாராட வைப்பீங்க? விஜய் சங்கர் பதிலா நான் கூடவே தாங்க கண்டினியூ பண்ணிருக்கேன். ஆமா ப்ரோ சூப்பர். அம்மா கூட அடிக்கலன்னா நீங்க அவனை போட்டு வச்சிருப்பீங்க 4 அடி. ஏன் இவன் ஆட வைக்கிறாங்க? ஒரு நிமிஷம் இருங்களேன். எதையாவது சங்கர்ல அப்படி இல்ல விஜய் சங்கர்ல அப்படின்னா ப்ரோ பாத்தீங்க. நான் விஜய் சங்கர் எதுவும் பாக்கல ப்ரோ. தோட்ட பேருக்கு என்ன வேணா ரியாக்ட் பண்ணலாம் ப்ரோ. நான் ஏன் நீ ஜேமி ஓட்ட நாட வச்சான்னு கேட்கலாம். அவர்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஐயா நீங்க சிஎஸ்கே ஃபேன் இல்ல சிஎஸ்கே ஏற்ற ஐயா? நீங்க எந்த பக்கம்னே தெரியாம எனக்கு எந்த பக்கம் தெரியல உண்மையுமே. இவரு ஏகே பேசும்போது நானும் பாத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி ஸ்பேஸ்லயும். இவர் வந்து அகைன்ஸ்டா தான் பேசுறாரு. எனக்கும் அந்த அகைன்ஸ்டா தான் பேசலங்க. நீங்க உங்களுக்கு அகைன்ஸ்டா பேசினா எனக்கு அதுதான் வந்து எங்க தோத்தோம் மேட்ச் எங்க தோத்தோம்லாம் நீங்க பேச மாட்டீங்க. பவர் பிளேல நீ மேட்ச் தோத்துட்டோம். நம்ம பவர் பிளே கேவலமா அதை பத்தி அதை பேச மாட்டீங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. போன மேட்ச் 50 ரன் டிஃபரன்ஸ்ல தோத்தோம். அதுவும் பவர் பிளேல ஒத்துக்கிறேன் நானு. இந்த மேட்ச் இவ்ளோ க்ளோஸா வந்து தோத்துருக்கோம். இதுவும் பவர் பிளேல இந்த மேட்ச் பவர் பிளேலே தோத்துட்டாங்க. 40 ரன் ஸ்டேடியம்ல குழந்தை கூட அடிக்குங்க. இவர்கிட்ட இல்ல நான் வந்து ஸ்பெஷல் இல்ல நான் ஐஸ்மேன் ஒரு நிமிஷம் ஆர்கே ஒரு நிமிஷம் இருங்க வரேன். நான் வந்து ஸ்பெஷல் பெட்டிஷன் போட போறேன் சிஎஸ்கேக்கு. அடுத்த மேட்ச் வந்து நான் விஜய் சங்கரை டிராப் பண்ணிட்டு ஏகே வந்து நான் உள்ள ஆடுவீங்க சொல்லுங்க. நான் தோனி பதிலா நல்லா ஆடுவாங்க. பிரச்சனை இல்ல. இருங்க நான் தான் மியூட் அடிச்சேன். ப்ரோ பேட்டையாச்சும் புடிச்சு பாத்துருக்கீங்களா ப்ரோ? இப்படியே தான் கேட்பேன். உங்களுக்கு கேம் பத்தி ஏதாவது தெரியுமா? இதுக்கு முன்னாடி அடிக்க வேணாம்னு பார்த்தேன். சும்மா வந்து கடுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இருங்க வைத்தி ப்ரோ நீங்களும் இருங்க. நீங்க என்ன தெரியுமா சொல்வீங்க? ஒரு மேட்ச் விஜய் சங்கர் வச்சா ஏன் அவன ஆட வச்சாங்கன்னு கேட்பீங்க. இதே தீபக் கூட வச்சா ஏன் தீபக் கூட தொடர்ந்து 3 மேட்ச் அவங்க அடிக்க மாட்டாங்க. இங்க பாருங்க உங்க வீட்ல இருக்கிறவன் பக்கத்துல இருக்கிறவன் பேசுனதுன்னா நான் பதில் சொல்ல முடியாது. நான் மேட்ச் உள்ளார வந்து மேட்ச் பார்க்க வரும்போது ஐ டிடன்ட் வாண்ட் விஜய் சங்கர் டு பீ இன் தி 11. ஏங்க இவர் அப்ப ஸ்பேஸ்க்கு வரலீங்க. இப்போ வந்து ஓடி வரது ப்ரோ போய் பாருங்க ப்ரோ. ரெக்கார்டட்லயே பேசியிருப்போம். சரி இப்ப யாரால தோத்துச்சுன்றீங்க நீங்க சொல்லுங்க ப்ரோ. இன்னைக்கு நம்ம அஸ்வினாலேயும் பவர் பிளேல பேட்டிங் சரியா இல்ல ப்ரோ. அதனால தான் ப்ரோ தோத்தோம். அங்கே தெரியுது. நீங்க தோனி ஜடேஜா நம்பில பேட்டிங் ஆடுறீங்கன்னா இதுதான் நான் சொல்றேன் ப்ரோ. ஜடேஜாலாம் அச்சுனா ரொம்ப நாள் ஆகுது பேட்டிங் பார்த்து. ஓகேவா? ஜடேஜா வந்து 19 பாலுக்கு 25 அடிப்பான். இன்னைக்கே நீங்க பாருங்களேன். இவங்களை நம்பி நம்ம ஆடணும்னா சத்தியமா ஜெயிக்க முடியாது ப்ரோ. தமிழ்நாட்டு பிளேயர் யாராவது கொண்டு வரணும். இல்ல ப்ரோ இந்த சீசன் இது மாதிரி நீங்க நக்கா என்ன பேசினே இருங்க. அப்ப நம்ம பிளே ஆஃப்லாம் போக முடியாது ப்ரோ. நீங்க வந்து சப்போர்ட் பண்ணாதீங்கன்ற நானு. அப்படி நான் சப்போர்ட் பண்ணவே இல்லை ப்ரோ. சிஎஸ்கே அந்த பொசிஷன் முடிக்கும்ன்றேன். சும்மா வந்து கை தட்டணும் ப்ரோ. எதனா ஒன்னு கேட்டா ஸ்போர்ட் தெரியாது, ஒன்னும் தெரியாது, உனக்கு பேட் தெரியுமா, பால் தெரியுமா, எல்லா ஸ்பேஸ்ல இதான் கேக்குறீங்க. என்ன டிஃபெண்ட் பண்ணதுக்கு என்ன ஆன்சர் பண்றீங்களா? இல்ல ப்ரோ இது ஆக்ட் ப்ரோ இது தப்பாச்சு ப்ரோன்ட்டு உங்களுக்கு பேட் தெரியுமா, நீங்க கிரிக்கெட் பிளேயர் தான் கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன பேசணும்னு தெரியுமா? இருங்க ஃபர்ஸ்ட் இங்க என்ன பேசணும்னு தெரியுமா? இங்க வந்து ரெக்கார்டர்ஸ் பேசி சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இம்பாக்ட் பிளேயர் யாரை வரணும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? நாங்க வந்து 3 இம்பாக்ட் எப்படி சொல்றது 3 ஃபாரின் பிளேயரை வச்சுக்கிட்டு 1 ஃபாரின் பிளேயரை டவுன் பண்ணி விளையாடலாமும் பேசியிருக்கோம். எல்லாமே பேசியிருக்கோம். எல்லா காம்பினேஷனும் பேசியிருக்கோம். எனக்கு வந்து தீபக் கூடாவும் நம்பிக்கை இல்லை, விஜய் சங்கர் மேலேயும் நம்பிக்கை இல்லை. பட் அவருக்கு தீபக் கூட மேல நம்பிக்கை இருக்கு. இப்ப என்னோட பாயிண்ட் வந்து தப்புன்னு சொல்லுவீங்களா இல்ல அவரோட பாயிண்ட் தப்பு சொல்லுங்க? இங்க எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு. நீங்க உங்க பாயிண்ட கரெக்டா வச்சீங்கன்னா நாங்க பேச போறது இல்லை. நீங்க இருந்து எல்லாமே தப்பு எல்லாமே தப்புன்னா அப்புறம் எதுக்கு ப்ரோ விளையாடணும்? சிஎஸ்கே விளையாடுறப்ப நீங்க பாக்காதீங்க. சிஎஸ்கே விளையாடுறப்ப நீங்க பார்க்கவே வேண்டாம். இல்ல சிஎஸ்கே விளையாடுறப்ப நீங்க பார்க்கவே வேண்டாம்.
ப்ரோ நான் பார்க்கல. அது உங்களுக்கு என்னத்துக்கு ப்ரோ? நான் சொல்றது கேளுங்க. அப்புறம் எதுக்கு நான் தீபக் கூட வச்சு நேத்து பேட்டிங் ஆடினா ஒரு 6 வச்சிருக்க மாட்டான், ஒரு கேட்சும் பிடிச்சிருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு இல்ல இந்த விஜய் சங்கர் ஒரு 2 இவரு மேட்ச் இல்ல எனக்கு ஒரு டவுட். இவர் தீபக் கூடவும் ஆடக்கூடாது, விஜய் சங்கரும் ஆடக்கூடாதுன்ற அப்ப யார் தான் அந்த பொசிஷன் ஆடணும்? சொல்லவே கௌஷிக் வந்து இல்லையா? ஆடி இருக்கணும். எங்க எங்க இருங்க தமிழ்நாடு 11 நான் சொல்றேன் தமிழ்நாடு கேளுங்க. 11 எடுத்துட்டு வாங்க. தமிழ்நாடு 11 விஜய் ப்ரோ நான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ப்ரோ. தமிழ்நாடு பிளேயர் சிஎஸ்கே வேணும் போராடலாம் எல்லாம் நான் கிடையாது. நான் அந்த அளவுக்கு தற்கொலை நான் இல்ல ப்ரோ. நான் இல்ல பக்கத்து ப்ரோ, பேசுறேன். உங்களுக்கு யாருமே பெரிய பிளேயர் இல்ல ப்ரோ, எனக்கு தெரியும் ப்ரோ. ஏன்னா அப்படி சொல்ல ப்ரோ, பெரிய பிளேயர்லாம் சின்ன பிள்ளைங்க நான் சொல்ல ப்ரோ. நான் சொல்றது என்ன தெரியுமா? ஃபீல்டிங்ல 10 ரன்னாவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ரன் விட்டான். கேட்ச்ல ஒரு 2 கேட்ச் விட்டோம், 3 கேட்ச் விட்டோம், 4 கேட்ச் அவனுக்கு கௌஷிக் நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப இவனை வச்சு ஆடுறோம்ல, யாரு விஜய் சங்கர், இவனும் ஃபெயில் ஆனா அப்புறம் அடுத்த சாய்ஸ் என்ன? இப்ப 3 மேட்ச் இவன் ஆடல, சரி அடுத்த சாய்ஸ் என்னன்னு சொல்லு. அங்கதான் இடிக்குதுல, திருப்பி ஊடாக போறதா? அடுத்த சாய்ஸ் கிடையாது ப்ரோ. நீங்க இவங்களை தான் ஆட வச்சு பாக்கணும். எனக்கு தெரிஞ்சு தீபக் ஒரு நிமிஷம் எனக்கு லாஜிக்கே புரியல. அட்லீஸ்ட் வின்டர் காட்டுறேன் அடிக்கிறதுக்கு, அவனுக்கு ஒரு இலவம் காட்டுற தீபக் கூட 2 மேட்ச் இருந்தா கிழிச்சாவன். இருங்க நான் சர்வாதிகாரம் கையிலேயே எடுக்கிறேன். 2018 வாட்சன் 14 மேட்ச் என்ன கழட்டினா, அந்த கப் எதுக்கு வச்சிருக்கிறீங்க நீங்க? அப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்க கூடாது. ஸ்போர்ட் தெரியாம, ஸ்போர்ட் தெரிஞ்ச மாதிரி பேசுங்க. ஃபேன் வார் பண்ற மாதிரி இருந்தா பேசாதீங்க. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் ஐஸ்மேன், எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் இவங்க எல்லாருக்கும். இவனால ஹசரங்கா டிசப்டிவ் பவுலர் கூட கிடையாது. அவனோட கூகுளியே அதுவும் எங்க இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ்ல ரீட் பண்ண தெரியாம போல்ட் ஆயிட்டு போறான். இது 2வது தடவை ஆக வேண்டியது. ஆகாலு சேப்பாக்ல உங்களுக்கு அவன் ஆப்போசிட்ல இருந்து ஸ்பின்னர்ஸ் எடுத்து கொண்டு வரும்போது இவன் வந்து மிடில் ஆர்டர்ல இவன் வந்து உங்களுக்கு ஆடி கொடுத்துட்டு போவானா? ஒண்ணு பண்ணலாம், டோனியை உட்கார வச்சுட்டு நீங்க வேற யாரையாவது கீப்பரை வச்சுக்கோங்க. அப்ப இவனை வந்து நீங்க கீழே லோவர் ஆர்டர்ல டோனி ஆடுற இடத்துலயோ இல்ல அதுக்கு மேலேயோ நீங்க ஆட வைக்கலாம். இவனுக்கு ஸ்பின்னு வந்து சரியா ஆட வராதுங்க. விஜய் சங்கருக்கு வெளியே அடிச்சான் தான், ஆனா அவன் ரீட் பண்ற ஆள் கிடையாது. அதை தான் சொன்னேன். நீங்க உங்க ஒப்பீனியனை சொல்லலாம், அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே கிடையாது. பட் ஐ ஃபீல் he is a good player against pace, but he is definitely not someone who has taken on spinners அடிச்சுலாம் நான் பார்த்ததே கிடையாது. வாழ்க்கையில வந்து அவன் அந்த ஷாட்ஸ் அவன் வச்சு நான் பார்த்தது கிடையாது. ப்ரோ இங்க அதான் சொன்னீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஸ்போர்ட்ஸ்னா உங்களுக்கு தெரியாதுன்ட்டு. விஜய் சங்கர் ஆடி யாருன்னா பாத்திருக்காங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க கேளுங்க. விஜய் சங்கர் சூப்பராவே ஜிடி ஆடி இருக்காரு ப்ரோ. நான் சொல்றேன் ப்ரோ, என்ன பேச அலோ பண்ண மாட்டேன். இந்த உருட்டாத. நான் விஜய் சங்கருக்கு அகைன்ஸ்டா ஆடி இருக்கேன். நான் ஒரு நிமிஷம் பேசுறேன். நீங்க ஒன்லி ஐபிஎல் வருண் சக்கரவர்த்தி எல்லாம் போட்டு லாஸ் ப்ரோ. விஜய் சங்கர் சேப்பாக்ல வச்சிருக்கான் ப்ரோ. 2021 குவாலிஃபை எல்லாம் போய் பாருங்க ப்ரோ குஜராத்தோட. என்ன விஜய் சங்கர் வந்து வீக் அகைன்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலிங். ஐயா அதேதான் கௌஷிக், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆர்கே நான் தான் மியூட் பண்ண, ஒரு நிமிஷம் இருங்க. தப்பான பதிவு பண்ணிட்டு இருக்கிறாரு இவரு. தம்பி ஏகே, நான் வந்து அகைன்ஸ்டா விளையாடி இருக்கிறேன். நீங்க என்கிட்ட வந்து புழுதி மாதிரி பேசாத, ஓகேவா? ஆர்ஷாவே இருக்கட்டும், அப்படிதான் அடிப்பேன். நீ வந்து இந்த மாதிரி புழுதி மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்காத, ஸ்போர்ட்டை தெரியாம. இப்ப நான் தீபக் கூட வந்து 100 அடிச்சது அயர்லாந்து எடுத்தாந்து வந்து உருட்டுவேன், ஓகேவா? உனக்கு எப்பயோ 2021 ஒரு மேட்ச் அடிச்சது, அதை கூட்டிட்டு வந்தீங்க. உனக்கு என்ன இப்ப தமிழ் தான் விளையாடணும்னா போய் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டை சப்போர்ட் பண்ணியா? ஸ்மார்ட்டா பாரு. லோக்கல் பிளேயர்ஸ் சப்போர்ட் பண்ணோம்னா இது உனக்கு ஐபிஎல் பார்க்காத, போய் ஸ்மார்ட்டா பாரு. ப்ரோ நான் இது ஒரு கவுண்டர் பாயிண்ட் பண்றேன் ப்ரோ. எனக்கு தமிழ்நாடு பிளேயர் சிஎஸ்கே ஆடலாம் நான் சொல்றாரு நான் கிடையவே. ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கோங்க. ஒன்னு தீபக்கோட ஸ்டாச்சு, விஜய் சங்கர் ஸ்டாச்சு ஐபிஎல் எதுன்னு சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? வாட்சனோட ஸ்டாச்சு எதுன்னு சொல்றீங்க. வாட்சனோட ஐபிஎல் 14 மேட்ச் அடிக்கிறதுக்கு முன்னாடியோட பேச விடுங்க ப்ரோ. நீ மியூட் பண்ணிட்டு பேசுவீங்களா? என்ன பேச விடுங்க. வாட்சனுக்கும் நீ தீபோட கம்பேரிசன் தப்பு, ஓகேவா? விஜய் சங்கருக்கும் நீங்க தீபக்கோட ஐபிஎல் ஸ்டாட்ச் வந்து இப்பயே நான் ஷேர் பண்றேன். அப்புறமா நீங்க யாரு பேசுறது கதைன்னு பாக்கலாமா? இல்லடா கௌஷிக், உனக்கு ஒண்ணுதான் கேக்குறேன். இப்ப நான் முதல்ல கேட்ட கொஸ்டின் இருக்குல்ல, கூடா 2 மேட்ச் ஆடினா இன்னொரு 2 மேட்ச் ஆடிட்டு அதுக்கப்புறம் டிராப் பண்ணா அதுல ஒரு நியாயம் இருக்கு. இப்பவே டிராப் பண்ணி விஜய் சங்கரும் அடிக்காம போனா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்றதான் என்னுடைய கொஸ்டின். இப்ப ஸ்டார்டிங்ல ஆடுற இவன் யாரு திருப்பாதி இன்னைக்கு கொஞ்சம் ஆங்கர் மாதிரி ஆடி கொடுத்துட்டு போயிட்டான். அதனால நமக்கு ஒன்றும் பெருசா தெரியல. அவன் அப்படியே விட்டுலாம்.
இப்ப இவனை மாத்தி அடுத்த மேட்ச் இவன் அடிக்காம போய் திருப்பி ஹூடாவை கொண்டு வந்தா நல்லாவா இருக்கும் பார்க்கும்போது. இல்லாட்டி சென்னையில போய் இன்னும் ஸ்பின்னிங்கா இருக்கும்போது ஸ்பின் கண்டிஷன்ல இவன் ஒர்க் அவுட் ஆகாட்டி இதுதான்டா கொஸ்டின், மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஐயா நான் ஒன்னு சொல்லவா? ஒன்றும் இல்லை, ஊடாவை ஒன்றும் ட்ராப் பண்ணியிருக்க கூடாது. அப்படி விஜய் சங்கர் ஆட வைக்கணும்னு மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து 2 மேட்ச்லயே ட்ராப் பண்ற மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா சென்னை பிச்சிலேயே விஜய் சங்கர் ஆட வச்சிருக்கணும் இனிஷியல்ல இருந்து. ஐயா இருங்க, என்ன பேசவே விட மாட்டேன். நான் சொல்றேன் பாருங்க, ஜேமி ஓவர்டன் சாமுக்கு பதிலா கொண்டு வந்தது கரெக்ட் தான், எனக்கு அது தப்பா தெரியல. அது வந்து அந்த பவர் பிளேல அவன் 15-30 ரன் கொடுத்திருந்தா கூட ஐ சி அ காஸ் இன் இட். இந்த இடத்துல அதுவும் அவுட் ஆஃப் சென்னை நீ வந்து அவனை கொண்டு வந்தது வந்து எனக்கு சத்தியமா எனக்கு என்ன மேட்ரு ஏதுன்னா எனக்கு புரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அண்ட் மோர் ஓவர் நீங்க அந்த குவாலிஃபயர் 1 மேட்ச் நீங்க எல்லாம் அது எங்க நடந்துச்சுங்க அந்த மேட்ச்? எடுத்துருவாங்க. இல்ல இல்ல போட்டிருக்கிறேன் சிவா ப்ரோ. ஐயா குவாலிஃபயர் நடக்கல, குவாலிஃபயர் 2வும் ஃபைனல்ஸும் தான் நடந்தது. செமிஃபைனல் ஃபைனல்ஸும் தான் நடந்திருக்கும். அப்பா கிடையாது 2023 ப்ரோ சிஎஸ்கே ஜெயிச்சப்போ. ஓகே ஓகே. எல்லா ஸ்டாட்டில எல்லா ஸ்டாட் வந்து மேல போட்டிருக்காரு ஏகே, அதை பார்த்துட்டு பேசுறீங்க. நானே ஒன்னு ஸ்டார்ட் பண்றேன். இல்ல சும்மா ஏதோ ஒரு இன்னிங்ஸ் ஹைலைட்ஸ பார்த்து பேசுறது. மேல சும்மா எல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டா பேசிட்டா உனக்கு ஒண்ணுமே தெரியாது. உனக்கு ஒண்ணா தெரியாது, உனக்கு பால்னா என்ன தெரியாது, ஸ்டிச் பால்னா தெரியாது. மேல பார்த்து பேசுங்க. இருங்க மேல நான் என்ன ஷேர் பண்றேன், மேல பார்த்து பேசுங்க. நான் இப்ப தீபக் கூட கொண்டு வரேன். ஐசு சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க 2 பேரும் வீக்கெண்ட்ன்றாங்க, அவங்கள பேச விடுங்க. இவர் வரட்டும், ஒரு ஸ்டாட்லாம் எடுத்துட்டு வரட்டும். ப்ரோ மேல ஷேர் பண்ணிட்டு பாருங்க ப்ரோ. தீபக் விஜய் சங்கர் லெஃப்ட்ல இருக்குது, தீபக் கூட ரைட்ல இருக்குது. ஐபிஎல் ஸ்டாட்ஸ் பாத்துக்கோங்க. ஹலோ பேசலாங்களா? சரி ஏங்க, எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். அந்த மேட்ச்ல அவர் எவ்வளவு அடிச்சாரு எனக்கு தயவு செஞ்சு சொல்றீங்களா? நீங்க இப்ப ஒரு மேட்ச் பயங்கரமா ஸ்பெசிபிக்கா எடுத்து எவ்வளவு சொல்லுங்க. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க, அவர் வந்துட்டோம். இந்த டாபிக் அப்புறமா பேசிக்கலாம். எனக்கு வந்து இன்னைக்கு நிஜமாவே சொல்றேன், மிடில் ஆர்டர்ல யூ டிட் ஹேவ் அ கம்பெனியன் ஃபார் ஜடேஜா வரதுக்கு முன்னாடி அங்க இடத்துல விஜய் சங்கர் வந்து அவனோட ரோலை ஃபுல்ஸா முடிக்கல. தீபக் ஹூடா வந்து அந்த இடத்துல நான் ஏன் சொல்றேன்னா, ஹி ஹேஸ் அ கேப்பபிலிட்டி டு பிளே அகைன்ஸ்ட் ஸ்பின். சிவம் தூபே நமக்கு அவுட் ஆயிட்டாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் அந்த இடத்துல இருந்திருப்பான். அதை இவனுங்க மிஸ் அவுட் பண்ணிட்டு உட்காந்து, நான் சீரியஸா சொல்றேன், நான் இது சொல்லல, பட் வாட் எவர் திஸ் கால் இஸ் ஆஃப் ரித்துராஜ் டு டேக் அவுட் தீபக் ஹூடா அண்ட் பிரிங் இன் விஜய் சங்கர். ஐ எம் சாரி, ஐ டோன்ட் ட்ரஸ்ட் இன் திஸ் மேனேஜ்மெண்ட். இந்த மேட்டர்ல சொல்றேன், நான் பார்த்த வரைக்கும், நான் போன இதெல்லாம் பண்ணேன். ஒரு நாள் மேட்டர்ல இப்படி மாத்துவானுங்க எனக்கு சத்தியமா தெரியாது. ஏங்க இவர் ஓவரால் ஸ்டாட்ஸ் போட்டிருக்காரு. சீசன் போடணும் ப்ரோ. சீசன் நான் போடுறேன். ப்ரோ தீபக் நீங்க போடுங்க ப்ரோ. நீங்க ஏன் அப்படி இது பண்றீங்க, பிரிக்கிறீங்களா ஸ்டாட்ஸ் ப்ரோ? ஒரு மேல போட்டாச்சு. நீங்க ஸ்டாட்ஸ் பிரிக்காதீங்க ப்ரோ. ஓவர் ஸ்டாட்ஸாவே நீங்க பாருங்க. மேட்ச் கம்மியா ஆடி இருக்கான் ஒருத்தன் மேட்ச் ப்ரோ. பண்றது டோட்டல் டைம் வேஸ்ட். நான் அடிச்சுதான் அனுப்புவேன். மேல 400 ரன் அவன் அடிச்சிருக்கான் ஒரு சீசன். அவ்வளவு பெருசெல்லாம் கிடையாது, அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. நீங்க அடிப்பீங்க பெரிய ஆள்லாம் கிடையாது ப்ரோ. ஐஸ்மான் இதெல்லாம் சாரி ப்ரோ உங்ககிட்ட நான் பேசணும்னே விருப்பப்படுறேன். அவரெல்லாம் பேச விருப்பப்படல போல, நான் பேசணும்னு விருப்பப்படுறேன். அந்த மேட்ச்ல நீங்க ஒரு மேட்ச் நீங்கல்ல, அதாவது குவாலிஃபயர் 1 சிஎஸ்கேவோட மேட்ச், அந்த மேட்ச்ல அவர் எப்படி அடிச்சாரு தெரியுமான்னு என்கிட்ட. அதுல வந்து அவர் எவ்வளவு அடிச்சாரு, யார் அடிச்சாரு, என்ன அடிச்சாருங்கிறத மட்டும் நீங்க இப்ப சொல்லுங்க. எனக்கு அது மட்டும் புரியல. நீங்க அதை தான் எடுத்துட்டு வந்தீங்க ஃபர்ஸ்ட், சொல்லுங்களேன். நான் பேசணும்னே விருப்பப்படுறேன். எவ்வளவு அடிச்சாருன்னு எடுத்துட்டு வாங்க. நீங்க 2023 குவாலிஃபயர் 1 சொன்னீங்க, சேப்பாக்கில் அடிச்சிருக்கிறாரு நீங்க. அதுக்கு தான் நான் கேக்குறேன். ரகுவும் வீக்கெண்ட் பேசிட்டோம் ப்ரோ. ஏங்க இன்னொன்னு ஒரே நிமிஷம், டிராவிடுக்கு ஐயா ஒரே நிமிஷம், டிராவிடுக்கு என்ன ஆச்சு யாருக்காச்சும் தெரியுமா? அவன் வீட்டுல அவன் சொந்தமா அங்க கேம் ஆடிட்டு இருக்கும்போது அடிபட்டுச்சுங்க, ஃபிராக்சருங்க, வேற ஒண்ணும் இல்லங்க. கிரிக்கெட் ஆடும்போது. சிவா நான் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு எதுக்கு கிரவுண்டுக்கு வரான்? ஒரே நிமிஷம் சிவா ஏகே வந்து சிஎஸ்கே சப்போர்ட்டர் எல்லாம் கிடையாது. அவரோட ட்வீட் தான் ஷேர் பண்ணிருக்காங்க குரூப்ல. ஒரே ஒரு கேள்விதான், நான் வேற எதுவுமே சொல்லாங்க. அவர் சப்போர்ட் பண்ணாம போட்டோம். அவரு நான் விஜய் சங்கர் எடுத்திருக்க கூடாதுன்னு சொல்லும் போது எகிரின்னு வந்தது எது எகிரின்னு வந்தாருன்னா,
குவாலிஃபயர் 1ல சேப்பாக்ல அவர் எப்படிலாம் அடிச்சிருக்காரு தெரியுமான்னாரு. எனக்கு அதை மட்டும் என்னன்னு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசிட்டோன்றேன். எந்த மேட்ச் ஞாபகம் 2023 குவாலிஃபயர் 1 எடுத்துருவாங்க, ஸ்கோர் எடுத்துருவாங்க. நீங்க தான் சொன்னீங்க அதுல எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காங்க, அவங்க என்ன ஸ்கோர் பண்ணிருக்காங்க, அது எடுத்துருவாங்க. எடுத்துட்டு வந்து சொல்லிட்டு நீங்க அதுக்கப்புறம் நம்ம மத்த ஆள்கிட்ட போலாம். சேப்பாக்ல நடந்த மேட்ச் தான் அது. ஏங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சூப்பர் ஃபில்டர் எடுத்துட்டு வந்திருக்காரு. அவனெல்லாம் வந்து எல்லா சீசனும் எல்லாம் விளையாடவே வைக்க மாட்டாங்க விஜய் சங்கர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? அவன் ஒரு சீசன் கூட 300 ரன் தாண்டி ஸ்கோர் அடிச்சதே இல்ல. ஒரு சீசன் வந்து நான் இங்க தீபக் கூடாது சீசனா போட்டிருக்கிறேன். ஒரு சீசன் அவன் அடிச்சிருக்கிறதும் போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி அடிச்சிருக்கானா. 451 சீசன் இருக்குது, 331 சீசன் ஒண்ணு இருக்குது. அவன் 300 ஐஸ்மேன் தாண்டினதே இல்ல மேட்டர் இது என்ன வரைக்கும். தெரியுமா? மேட்டர் என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் தான். நாம பிளேயரோட ஸ்கில் செட்டை பார்த்து பேசிட்டு இருக்கிறோம். நாம அப்படியே தீபக் கூட கண்ணிலாம் கிடையாது. ஹி ஹாஸ் தட் ஸ்கில் செட் டு பிளே இன் த மிடில் ஓவர்ஸ். அவ்வளவு இவன் எனக்கு வந்து இன்டெப்தா எனக்கு அந்த மிடில் வேணாம் ஓவர்ஸ்ல ஆடுற சிவா ஸ்கில் ப்ரோ. செட்லாம் எனக்கு கிடையாது. அவ்வளவு இன்டெப்தா வேணாம், புரியாது ஆ. அவருக்கு. அவர் சொல்ற இல்லடா ஸ்டாட்டையே வச்சு கௌசி, அடிக்கிறேன். இல்ல அவன் சொல்ற ஸ்டாட் தப்பு. நான் சொல்றேன் 10 பாலுக்கு 14 ரன் அடிச்சான், எப்பா ஒரே எனக்கு 6 ஏன் அடிச்சான். ஆன்சரே வர மாட்டேங்குது? எனக்கு ஏன் ஆன்சரே வர மாட்டேங்குது? அவரா வந்து எகிரின வந்தாரு. இல்ல ப்ரோ, இல்ல ஆயுஷ்மான் ப்ரோ சொன்னது ஐஸ்மேன் விஜய் விடுங்க. சங்கர் ஏங்க ஒரு நான் கூட ஏங்க ஏங்க அவங்க பிடிக்காத ப்ரோ இல்ல நான் இல்ல தப்பா சொல்லிட்டேன். நீங்க ஃபோர்ஸ் நான் தப்பா பண்றீங்க ப்ரோ. சொல்லிட்டேன். ப்ரோ அவரை மேட்ச் நீங்க ஃபோர்ஸ் 15 பண்றீங்க. நான் உங்ககிட்ட பேச விருப்பப்பட்டு இல்ல சிவா ப்ரோ நான் தப்பா தான் சொல்லிக்கிறேன், விடுங்க. இப்ப நான் ஐஸ்மேன் ப்ரோ கிட்ட சொல்றேன். இப்ப என்ன சொன்ன ஸ்டாட்ச் என்ன ப்ரோ சொன்னீங்க? விஜய் சங்கர் ஒரு சீசன்ல கூட இருங்க இல்ல 300 தாண்டி அடிக்கலையே. எங்க அடிச்சாரு? விஜய் சங்கர் ஒரு சீசன் கூட 300 ப்ரோ இருங்க அப்படியே இருங்க. அவன் காட்டுங்க, இருங்க எடுத்துட்டு வாங்க. வெயிட் 1 மினிட். எடுத்துட்டு ஐயா வாங்க ஒரு ஜி. ஐயா அவர் எடுத்துட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு கௌசி இரியா ரகு பேசிடட்டும். வந்துச்சு இல்ல அவர் இருங்க எல்லாத்தையும் ரகு கலெக்ட் பண்ணிட்டு ரகு பேசுங்க. ரகு பேசுங்க. ஏங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான். ஏங்க எனக்கு ஏங்க பதிலே வரல? நான் பேசிட்டு இருக்கும்போது நான் உன்னை பேசிட்டு இருந்தேன். கட் பண்ணிட்டு நேரா குவாலிஃபயர் 1 ப்ரோ தெரியுமா ப்ரோ சேப்பாக் ப்ரோன்னு வந்தாரு. எனக்கு அதுல அவன் எவ்வளவு அடிச்சானும் இப்ப எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு கண்டிப்பா தெரியும், அவன் அடிக்கல. நான் தப்பா தான் சொல்லிக்கிறேன் சிவா, நான் தப்பா தான் சொல்லிக்கிறேன். உங்ககிட்ட நான் சொல்லுங்க எவ்வளவு அடிச்சான்? 12 தான் வச்சுக்கிட்டா 2 மேட்ச்லயும். அந்த மேட்ச் எனக்கு இம்பாக்ட் ஆன மாதிரி ஞாபகம் ஒண்ணும் இல்ல, இருந்துச்சு ஒரு bro. அந்த 6 இன்னிங்ஸ் அடிச்சிருப்பான். 6 அடிச்சோனா நீங்க என்னன்னா சூப்பரா ஆடுறானேன்னு பாத்துருப்பீங்க, அவ்வளவுதான். இல்ல அவன் விக்கெட் போனோம் அந்த டைம்ல ஞாபகம் இருந்துச்சு. அவன் அவ்வளவு பெரிய இன்னிங்ஸ் ஆடி இருப்பான்னு நினைச்சேன் நான். நான் ஏன் சொல்றேன்னா இருங்க வரேன். இங்க பாருங்க, நான் ஏன் சொல்றேன்னா இப்ப இன்னைக்கு மேட்சே பாத்துக்கோங்க. இன்னைக்கான மேட்ச் மட்டுமே எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். என்னன்னா அவனுக்கு பவுலர் கூகுளி போடுறானா, லெக் ஸ்பின் போடுறானா, இல்ல என்னன்றதே அவன் ரீட் பண்றது இல்ல. அவனுக்கு இந்த ரிஸ்ட் ஸ்பின் இஷ்யூ இருக்கு. ஷாருக் கானை கொண்டு வந்தாலும் நான் இதே மாதிரி தான் அடிப்பேன். ஏன்னா அவனுக்கும் அந்த இஷ்யூ இருக்குது. அவனுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா இஷ்யூ இருக்கு. என்னன்னா இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடுற இஷ்யூ ஒன்னு இருக்குது. அவன் போட்டா அதுலயும் அவுட் ஆவான், லெக் ஸ்பின்னர் போட்டா இன்னும் அழகா அவுட் ஆவான். சோ அதனால நம்மளால அது எடுக்க முடியல. நமக்கு ஸ்பின் ஆடுற கேப்பபிலிட்டி அண்ட் ஸ்பின்னை கையில இருந்தே ரீட் பண்ணக்கூடிய பிக் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான் நமக்கு தேவை. அது அவன் இருந்தான். இவன் எதுக்கு இவனை தூக்கி போட்டு இவன் இங்க கொண்டு வந்தானே எனக்கு இன்னைக்கு புரியவே இல்லை. சரி சிவா ஒரு ஸ்டாட்ஸ் மேல ஷேர் பண்ணிட்டேன். இருங்க ஒரே நிமிஷம். ஐயா ஏகே ஒரே நிமிஷம் இருங்க. ஏகே சிவா ப்ரோ இது இப்ப இவனை எடுத்துட்டு வந்துட்டாங்க. இவனையும் வந்து ஒரே மேட்ச்ல எல்லாம் டிராப் பண்ண முடியாது ப்ரோ. எடுத்துட்டு வந்துட்டாங்க அவ்வளவுதான். இப்ப எனக்கு என்னன்னா இவன் ஓரளவுக்கு இன்டென்ட் காமிச்சிட்டான். அடுத்த மேட்ச் நான் உங்கள்ட்ட ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அகைன்ஸ்ட் எல்லாம் சொல்ல போறது இல்ல. ஐ திங்க் யூ வில் என்ஜாய் இட். இல்ல நீங்க அக்ரி பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐஸ்மேன் உங்க வாய்ஸ் வந்து இதா இருக்கு. ஐஸ்மேன் உங்க வாய்ஸ் அந்த இந்த இத தப்பா யூஸ் பண்ணிட்டேன். ஏங்க ஒரே நிமிஷம் மோகனா, நான் வேர்டை தப்பா யூஸ் பண்ணிட்டேன். யூ அக்ரி வித் இட். ஐ ஃபீல் யூ வில் அக்ரி வித் இட். எனக்கு என்னன்னா இதை இப்ப கொண்டு வந்ததே தப்பு. ஏன்னா இப்ப இவன் இன்னும் 2-3 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணலன்னா திரும்ப காம்பினேஷனை மாத்த வேண்டியது வரும். தப்பான மேட்ரு இது. அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். இதை தாண்டி என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்ல ப்ரோ அவங்க சொல்லுங்க. கேக்குது 301 ரன் தானே ப்ரோ அடிச்சிருக்கான். இப்ப ப்ரோ இவருனா ப்ரோ ஒரு சீசன் கூட ப்ரோ இவருனா ப்ரோ மாத்தி பேசுறாரு. இல்ல ப்ரோ ஐஸ்மேன் ப்ரோ கதறாதீங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுங்க, ஒண்ணு கூட 300 அடிக்கலாம். இவருக்கு 301 ரன் இல்ல ஒரே நிமிஷம் எல்லாரும் இருங்க. இல்ல ஒரே நிமிஷம் ஐஸ்மேன் ஒரே நிமிஷம் ஐஸ்மேன் இல்ல அவரு சொன்னார்ல குவாலிஃபயர்ல அடிச்சாருன்ட்டு, அந்த கணக்கை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு சொல்லுங்க. அப்ப அதை எடுத்துட்டு வந்துட்டு நீங்க அதை எடுத்துட்டு வந்து ப்ரூஃப் வச்சுட்டு அப்புறம் பேசுங்க. நீங்க இப்போதைக்கு 63 ஒன்னு அடிச்சிருக்கான் போலயா. ஐயோ இல்ல நான் தான் மியூட் போட்டேன். இப்படி கச்ச கச்ச கச்சன்னு இப்படி பேசிட்டே இருக்க போறீங்களா?
ஓகேவா இல்ல எனக்கு ரகு என்னன்னா ஐஸ்மேன் ரகு ஒரே நிமிஷம் எல்லாரும் ஒரே நிமிஷம் இருங்களேன். ஏகே ஒரே நிமிஷம் இருங்க, எல்லாரும் ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ. ஐயா ஏகே ஐயா, நாங்க வந்து எப்பவுமே வந்து ஹெல்தியா ஆர்குமெண்ட் பண்ணி மேட்ச்ல என்ன பண்ணலாம்னு பேசுவோம். மேட்சுக்கு அப்புறம் அப்படி பேசி முடிச்சிடுறோம். நீங்க ஒரு 1/2 கழிச்சு வாங்க, அப்ப ப்ரோ நாங்க சண்டை போடுவோம். சும்மா என் அப்ப மேல வந்து பழி பேசிக்கலாம் ஐயா. போடாதீங்க. நான் இங்க என்ன இல்ல தெரியுமா இல்ல வந்தேன், வெயிட் ப்ரோ. பண்ணுங்க. இங்க வந்து என்ன தம்ம சொன்னாரு சிவாபுரம் ஏன் கட்சி இன்னைக்கு நான் ருத்ராஜ் கேக்கோட கேள்வி கேட்க போதான்னாரு. ஜெயிச்ச அன்னைக்கு அவனை கேள்வி இல்ல கேட்டிருக்க மாட்டாரு, எனக்கு தோத்த புரியுது அன்னைக்கு கேள்வி கௌஷிக் ப்ரோ. கேட்கலான்னு இப்ப இருப்பாரு. ஆர்குமெண்ட் என்ன பண்ண முடியும்? ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாராலையும் பேச முடியாம போயிடும் ஏங்க ப்ரோ. கொஸ்டின் நம்ம நான் ஒரு ஏங்க ஒரு மணிக்கு நானும் இருப்பேன், சண்டை நான் போடலாம். நான் நான் என்ன கொஸ்டின் கேக்குறேன்னா, why are you in a 2 games dropping someone and getting someone else? அவ்வளவுதான் என்னோட கொஸ்டின். நீ ஸ்ட்ராட்டஜிக்கா அதை கொண்டு அவங்களோட வரியா? கேப்டன்சி கிடையாது. ஸ்டைல் அப்படி ப்ரோ, அது ஒண்ணும் பண்ண அது முடியாது ஒண்ணும் ப்ரோ. இல்ல. நீங்க பேக் பண்றீங்கன்னா bring in facts and backup. ரேண்டமா அன்னைக்கு அவர் அடிச்சார் தெரியுமா, இந்த பூனை தெரியுமா, இந்த பூனை தெரியுமா, இது பால் குடிக்கும் தெரியுமான்னு வந்து பாடாதீங்க. அதுதான் ப்ரோ எடுத்துட்டாங்க, நானும் சொல்றேன். கிளப்பி தீபக் எடுத்துட்டாங்க. கூட நீங்க எப்ப போயிட்டு அடிச்சிருக்கான், அயர்லாந்து அடிச்சிருக்கானா ப்ரோ? அயர்லாந்து டீமோட அடிச்சதுல ஒரு மேட்ச் சொல்றீங்க ப்ரோ. அயர்லாந்து டீமோட ப்ரோ எல்லாரும் ப்ரோ வச்சிருக்காங்க. மேல போட்டிருக்கான் ப்ரோ, 451 ரன்ஸ் அடிச்சிருக்கான் ப்ரோ ஒரு பாருங்க சீசன்ல. ப்ரோ நீங்க ஃபில்டர் ப்ரோ ஃபில்டரா போடாதீங்க ப்ரோ. பாதி ஃபில்டர் சீசன் வந்து ப்ரோ 300 அடிக்கல ப்ரோ விஜய் சங்கர். ப்ரோ இப்ப பாரு 300 அடிச்சோன்னு ப்ரோ ஒண்ணு ப்ரோ தானே ப்ரோ வச்சிருக்கான். நீங்க குவாலிஃபயர்ல அது கூட ஒரு செஞ்சுரி வருஷத்துக்கு போட்டாரு மேல ப்ரோ, ப்ரோ குவாலிஃபயர்ல செஞ்சுரி போட்டாரு ப்ரோ. ஃபில்டர் ஃபில்டரா போடுங்க ப்ரோ, மியூட் பண்ணாம 451 போடுங்க அடிச்சான் ப்ரோ. நீ பேசலாம், பேசுறது கேட்கலாம், மியூட் தான் ப்ரோ போடுவேன். ப்ரோ. 301 அடிச்சிருக்கான் ப்ரோ, ப்ரோ எனக்கு அடிக்கவே இல்லை. 331 அடிச்சிருக்கான், ஒரு 451 சீசன் ப்ரோ. சரி விடு 451 ப்ரோ. கணக்கு தெரியலையா ப்ரோ? இங்க பாருங்க கண்ணாடி ஐஸ்மேன், ப்ரோ போட்டுக்கோ உனக்கு தான் ப்ரோ கிரிக்கெட் ஐஸ்மேன் தெரியும். நான் இந்த பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் இது வரைக்கும் இந்த மிடில் ஆர்டர் ஃப்ரஜைல்னு இவனுங்க சொன்னதான் நான் பை பண்ணிக்கிட்டதே கிடையாது. இந்த மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆகும்னு இப்ப சொல்றேன். இந்த மிடில் ஆர்டர் வீக்கா இருக்குது, இந்த பிளேயரை வந்து இவனுக்கு கொண்டு வந்ததுனாலதான் வீக்கா இருக்குது. இதை நான் ஐ வில் அக்ரி டு இட் பிகாஸ் விஜய் சங்கர் ஹஸ் பீன் brought in. யூ கான்ட் பிரிங் him inside பவர் பிளே. விஜய் சங்கர் வந்து இப்ப ஒண்ணும் கிடையாது. இப்ப ராகுல் திரிபாத்தியும் கொண்டு வரலாம், சரியா? அதே மாதிரி உங்களுக்கு இங்க வந்து கீழே அடிக்க, அதாவது என்னன்னா கீழே தான் கிளஸ்டரா உங்களுக்கு அடிச்சு முடிக்க, இன்னைக்கு கடைசி நேரத்துல அடிச்சு அந்த மாதிரி கொண்டு போக ஆள் இருக்கே தவிர மிடில் ஆர்டர்ல அந்த பஃபர் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. அங்க இருந்த பஃபர் தான் ஹூடா, அதை தான் இன்னைக்கு தூக்கி போட்டு வச்சிருக்கானுங்க. இங்க பாருங்க, நான் இன்னொரு கொஸ்டினும் சொல்லிக்கிறேன். ஐ ஹவ் நெவர் சீன் திஸ் டீம் சேஞ்ச். ஐ ஹவ் பீன் சீயிங் திஸ் டீம் ஃபார் 17 years. இந்த மாதிரி அதுவும் ஒரு நாள் நடுவுல இருக்கிற மேட்ச்ல இப்படி மாத்தி நான் பார்த்தது கிடையாது ஆளு. ஐ ஃபீல் there is something wrong out there. அவ்வளவுதான். இதை நான் கால் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சோட சொல்றான்னு நினைச்சேன். இதை நான் தனியா ஐஸ்மேன்ட்ட நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து போடுங்க. விஜய் சங்கர் ஆடுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஐஸ்மேனுக்கு இன்பாக்ஸ் பண்ணிருப்பேன். நம்ம அங்க எல்லாரும் ஹோப்ஃபுல்லா முன்னாடி உட்கார்ந்துட்டு ஆன் ரெக்கார்ட் இருக்கு சிவா ப்ரோ. சீசன் முன்னாடி ஆன் ரெக்கார்ட் இருக்கு, போய் பார்த்துட்டு சொல்லுங்க. ஒரு நிமிஷம். இல்ல ஐயா ரோமல் ஓகே, நான் ஒரே ஒரு பாயிண்ட் ரோமல் சொல்லிட்டு நான் ரகு பாயிண்ட் சொல்ல வரல பேசிட்டோம். ரோமல், ஒரு நிமிஷம். ஸ்பீக்கர் ரிக்வஸ்ட் 2 இருக்கு, ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கு. ஸ்ரீ அண்ட் வெங்கட் தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யாராவது பேசிட்டு லிசனர் போனதுக்கு அப்புறம் உங்களை மேல தூக்குறோம். நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஐயா தயவு செஞ்சு விஜய் சங்கர் அடிக்காதீங்க ப்ளீஸ்யா. ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்கான், அவன் பிடிச்ச கேட்ச வேற அவனும் பிடிச்சிருக்க மாட்டான் ஜடேஜாவை தவிர. ப்ளீஸ் சரி, அடுத்தது ரகு பேசிடுங்க ப்ரோ. ஷேக் ரஷீத் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் சீசனே வந்து பிடிச்சிருக்கான், ஓகேவா? இதை விட ஸ்டன்னிங் கேட்ச் சப்ஸ்டியூட்டா வந்து பிடிச்சிருக்கான். சரி விடுங்க ப்ரோ, ரகு பேசிட்டோம் ப்ரோ. ப்ரோ ஏன் விஜய் சங்கர் ஆட வச்சாங்க விடுங்க ப்ரோ. எனக்கு ஒரே டவுட், நான் உள்ள ஸ்பேஸ்ல வந்தேன். ஏன் ப்ரோ பவர் பிளேல நம்ம இந்த அடி வாங்குறோம்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ பவுலிங் பவர் பிளேலும் சரி, பேட்டிங் பவர் பிளேலும் சரி, இப்படி அடி வாங்கிட்டு இருக்கோம். அது இப்போ இருக்கிற ஸ்குவாடை வச்சும் எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ என்னதான் அவங்களோட பிளானா இருக்கும் ப்ரோ அடுத்து? இப்படியே வந்து போயிட்டு உள்ள பிளே ஆஃப்ல கூட போக முடியாதா அப்படின்ற அளவுக்கு பயமா இருக்குது ஆக்சுவலா. இல்ல, நான் ஜெனியூனா உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன் ப்ரோ. அவங்க வந்து 8 பேர் 9 பேர் பேட்ஸ்மேன் வேணும்னு போறாங்க. தே ஷுட் கோ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் சாம் கரன் அண்ட் ஓவர்டன், தே ஷுட் கோ வித் சம்ஒன் லைக் அஞ்சுல் கம்போஜ். அந்த மாதிரி ஜென்யூன் பேசர் கிட்ட போனா மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா பத்திரனை எடுத்திருக்காங்க, பத்திரனை இஸ் நாட் கோயிங் டு போல் இந்த பவர் பிளே. இதுதான் ஜெனியூனான ஆன்சர். எனக்கு இன்னொரு ஹிஸ்டி இஸ் கண்டினியூங். 2008 இருந்து 150 சேஸ் பண்ணவே இது வரைக்கும். அதெல்லாம் கேவலமா இருக்கு பார்க்க. இந்த ஹிஸ்டி எல்லாம் பார்க்க கண்ட்ராவன் ஹிஸ்டி. இதெல்லாம் பேட்டிங் டெப்த் வச்சு எதனா பண்ணி கொஞ்சமா சேஸ் பண்ணணும். 180 சேஸ் பண்ணவே இது வரைக்கும் சிஎஸ்கே 2018 அப்புறமா. பாரு எப்பா இருப்பா, கண்ட்ராவன் ரெக்கார்டு. சேஸ் பண்ணல, இரு வரேன் 180 சொல்லுங்க. பண்ணல, இரு வரேன். நீ ஆல்ரெடி ஒரு ஆளை இப்ப நம்ம இதே சொன்ன மேட்டரே பேசணும். இப்ப இவனுங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, ஒண்ணு ராகுல் திரிபாத்தியை வெளியே அனுப்பிட்டு அன்சுல் கம்போஜையும் இவனை வந்து இப்ப அதாவது சாம் கரனை தூக்கிட்டு கான்வேவையும் கூட கொண்டு வந்திருக்கலாம். அந்த யோசனையும் அவனுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு தாட் ப்ராசஸ் தப்பா தெரியுது. இந்த சேஞ்சஸ் பார்த்தோன்னே தான்
இந்த ஆனா மாத்தி சூப்பரா பண்ணிட்டான் பாரு. நீங்க என்கிட்ட வந்து இன்னும் அடுத்த மேட்ச்ல ஜெயிக்கும் போது வந்து கேட்கலாம். ஐ டெஃபினெட்லி நாட் இது பண்ண எனக்கும் ஹாப்பி தான். ஐ ஆல்சோ வாண்ட் திஸ் டீம் டு டூ வெல். பட் எனக்கு தாட் ப்ராசஸ் தப்பா இருக்க மாதிரி இருக்கு. சேஞ்ச் பண்ணியிருந்தா ஜேமி ஓட்டனை மட்டுமே தான் நான் மாத்திருப்பேன். இல்ல இல்ல இதுக்கு அவன் கோச் கொடுத்த முட்டெல்லாம் நான் ஒத்துக்க ஒரு நிமிஷம் லெட் மீ கம் டு இதுக்கு கோச் கொடுத்த முட்டெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அவன் சொன்னா நான் பிளான் எல்லாம் மாத்த மாட்டோம், மத்த டீம் இந்த மாதிரிலாம் ஓவரா பெர்ஃபார்ம் பண்றாங்க, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டோம், எங்களுக்கு இன்னும் அதான் பண்ணுவோம். எப்படி உங்களுக்கு இன்னும் அதான் பண்ணுவீங்க? 18 இருந்து இப்ப வரைக்கும் ஒன்னு சேஸ் பண்ண முடியல உங்களால, ஓகேவா? பிரமாதமான டீம் வச்சுக்கிட்டு பயங்கரமான பிரான்சைஸ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் சொன்ன சிரிக்குமானே இதே சொன்னா இல்லடா கோச் சொல்றான் 10 வருஷமா கோச் பண்ணிருக்கான். கோச் சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். நம்ம கிட்ட வந்து ஓப்பனிங் டாப் ஆர்டர் 3 பேர் தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா மிடில் ஆர்டரும் கிடையாது, லோயர் ஆர்டரும் கிடையாது. இனி கூட இப்ப ஜெயிக்க வேண்டிய மேட்ச் 40 ரன் டபுள் ஓட சொன்னா சிங்கிள் ஓடின்னு இருக்கிறாங்க. ஒன்னும் பண்ண முடியாது. நீ வந்து நீ வா, நாம வந்து உனக்கு வந்து என்ன பண்ணலாம்னா இந்த கிரவுண்ட்ல வந்து உனக்கு டபுள்ஸ் நாமளே கிளம்பி போட போவோம். போயிட்டு அங்க வச்சு உனக்கு நீ ஆட சொல்லலாம். இங்க கிரவுண்ட்ல நீ அவ்வளவு ஈஸியா 2 எடுத்துறியான்னு பாக்கலாம். நானு சரி மதன் ப்ரோ ஒன்னும் கிடையாது. இன்னைக்கு நான் ஒன்னு சொல்றேன். அவர் மட்டும் பேசிட்டு அவருக்கு ஒரு 10 நிமிஷம் இருங்க ரகு, அவருக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிடுவோம். அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடோம்னா நம்ம அதுக்கப்புறம் அன்மியூட் பண்ணி பேசிக்கலாம் அவர் கிளம்புனதுக்கு அப்புறமா. இது தாண்டி வேற எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் தேவை கிடையாது. ஏதாவது ஒரு பாயிண்ட் வைக்கணுமேன்னு வைக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. நாம ஒரு பாயிண்ட் வச்சிட்டு இருக்கும்போது பேட்ல படுதே கிடையாது. தோனிக்கு 4 பால் ஆடுவாரு அவ்வளவுதான். இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம், நான் தான் மியூட் போட்டேன். இல்ல நான் தான் மியூட் போட்டேன். எனக்கு தெரிஞ்ச ப்ரோ சிவா ப்ரோ, இவருக்கு வந்து சிஎஸ்கேல இருக்க ஸ்குவாட் மேலே பிரச்சனை. நம்ம என்ன பண்ணுவோம், பேசாம ஸ்குவாட கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிடுவோம். இருக்கிற எல்லாத்தையும் மாத்திட்டு புதுசா ஒரு ஸ்குவாட் வச்சு அதுக்கப்புறம் பிளேயிங் லெவன் எடுத்து விளையாடுவோம். இவரு நீங்க பாருங்க, ஹூடா உட்கார சொன்னாரு, ஒரு நிமிஷம் இருங்க, விஜய் சங்கர் சொன்னாரு, இப்ப ஜடேஜாவை சொல்றாரு, தோனிய சொல்றாரு. உண்மைதானங்க சொல்றீங்க. ஜடேஜா எப்பங்க பேட்டிங் ஆனாரு கடைசியா? அவர் வந்து அவரோட இதெல்லாம் கொட்ட போறாரு. அவர் கொட்டிட்டு 5 நிமிஷம் மியூட்ல இருங்க எல்லாரும். நான் ஒண்ணு சொல்றேன், ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். எல்லாருமே மியூட்லயே இருங்க. அவர் ஒரு 10 நிமிஷம் பேசிடுவாரு. 5 to 10 நிமிஷம், ஓகேவா? நீங்க மட்டும் பேசுங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க பேசி முடிச்சோன்னா நாம இது பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் பேசுறீங்க. நீ ஃபீல் பண்றேன்னு தெரியுது ப்ரோ, நீ பேசி முடிச்சிரு ப்ரோ. ஓமல் ப்ரோ தான் சொன்ன 14 மேட்ச் அஸ்வின் ஆட வைக்கணும்ட்டு. 14 மேட்ச் அஸ்வின் ஆட வைக்கலாம் ப்ரோ. 10வது பிளேஸ் அழகா முடிக்கலாம். ஜடேஜா எல்லா மேட்சும் ஆட வைப்பேன். எனக்கு ஜடேஜாவெல்லாம் வந்து ஜடேஜா இல்லைன்னா டீமே பாதி கிடையாது. ஏன்னா லோவர் மிடில் ஆடே கிடையாது. அது என்ன பண்ணது, ஜடேஜா வச்சுதான் ஓட்டி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கு ஆடுது 3 பிளேஸ். ரச்சின் ரவீந்திரா, ருத்துராஜ் கேக்வாட், சிவம் ரூபே, அவ்வளவுதான். பேட்டிங் அவ்வளவுதான். பவுலிங்கும் ஒன்றும் கிடையாது. சரி, கலீல் அகமதுக்கு தான் 100க்கு தான் 10 தானே. இன்னைக்கு ஒரு நாள் நல்லா போடுறான். 4, 6 பவுண்டரியில தான் கொடுக்குறான், நல்லா சூப்பரா. அங்கேயே பாதி சிஎஸ்கே முடிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு நம்பர் 4 நான் சீசன் முடிச்சு நான் ப்ரெடிக்ட் பண்ணது வந்து நம்பர் 5ஆவது வருவாங்கன்னு நினைச்சேன். இப்படியே போதே பார்த்தா நம்பர் 8 நம்பர் 9 தான். நல்ல காம்படிஷன் கொடுப்பாங்க எல்எஸ்டிக்கு. 11 பேரும் பேசாம ஏகேவே விளையாட விட்டுருக்கலாம் போலயே. முடிச்சிட்டீங்களா? இன்னும் பேசலாமா? ஒன்னும் பேசலாம் ப்ரோ. நீங்க மியூட் போட்டுக்கிட்டேன் நானே. ஏன் தெரியுமா? இருங்க சொல்றேன். நானே ஒன்னு சொல்றேன். அவங்க ஸ்ட்ராட்டஜி இல்ல, இன்னைக்கு டீம் சேஞ்ச் பண்ணதே தப்பு, சேஞ்ச் அப் பண்ணதே தப்பு. அவனுங்க விளையாடுறது, நீ ஒரு டிராவல் முந்தானே தாடிட்டு இன்னைக்கு ஒரு டிராவல், அடுத்து நீ பவுலரை மாத்தினா கூட எனக்கு ஓகே. சாம் கரனை பேட்டிங் ஆல்ரெடி உனக்கு வந்து பேட்டிங் வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். சரியா? நீங்க எல்லாரும் சொல்றது பேட்டிங் வீக் தான். பட் ஐ டிட் அக்ரி டு இட். ஏன்னா மிடில் ஆர்டர்ல வந்து உங்களுக்கு தீபக் கூட இருக்கான், சாம் கரன் இருந்திருக்கான். சாம் கரனை மாத்திட்டு நீங்க ஓவர் கூட கொண்டு வரலாம், ஜடேஜா நடுவில் வந்து ஆடுவான்ட்டு. ஆனா நீங்க இன்னொரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை குறைச்சிக்கிட்டீங்க விஜய் சங்கரை கொண்டு வந்து. சத்தியமா சொல்றேன், விஜய் சங்கர் இஸ் சம் ஒன் ஹூ கேன் பிளே அ ஆங்கர் கைண்ட் ஆஃப் இன்னிங்ஸ். நீங்க அந்த இன்னிங்ஸை ருத்துராஜ் கெய்க்வாடோ இல்ல இவரோ அடிப்பாரு. யாரு, நம்ம ரவீந்திராவோ இல்ல மேல இருக்கிற ஆர்டர், அது ஆள் இருக்கு நமக்கு. சடனா அடிச்சு மிடில் ஆர்டர்ல வந்து தியூபே அவுட் ஆயிட்டானா டேக் ஆன் பண்றதுக்கு ஆளே கிடையாது. விஜய் சங்கர் உள்ளார இருந்தா அந்த டேக் ஆன் பண்றதுக்கு தான் நான் தீபக் கூட இருக்கட்டுமேன்றேன். கன்சிஸ்டன்ட் பிளேயரா இருப்பா கன்சிஸ்டன்ட் பிளேயரான்னு கேட்டா கண்டிப்பா நானே சொல்றேன் அவன் கன்சிஸ்டன்ட் கிடையாது. ஆனா டேக் ஆன் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்குங்கிறேன். புரியுதா உனக்கு? அவ்வளவுதான், வெரி சிம்பிள். நீ போய் ஒண்ணும் இல்ல, நீ சேப்பாக்கல நம்ம ஸ்டாயினிஸ் மேட்ச் அடிச்சான்ல, நீ ஸ்டாயினிஸை மட்டும் தான் விட்டு பாத்துருப்ப. ஆஹா வாட் அ மேன், நீ அதை மட்டும் தான் பாத்துருப்பா. பக்கத்துல இருந்து பத்திரானா ஓவர ஒருத்தன் அடிச்சான்,
அவன் யாருன்னு போய் பாத்துட்டு வா. போன வருஷம் நீ சொன்ன மாதிரி கிடையாது. என்ன நான் ஓவர் பை ஓவர் சொல்லுவேன் நானு. குவாலிஃபயர் 1 ப்ரோ அப்படின்னு. இருப்பா அவன் 17 ரன் தான் அந்த மேட்ச் வந்து என்னன்னா 17 ரன் தான் அடிச்சான். ஆனா கடைசியில வந்து அடிச்சுட்டு போயிருப்பான். நீ போய் பாத்துட்டு வா. கடைசி 2 ஓவர் வந்து எத்தனை பால் தெரியுமா? 18 பாலுக்கு 17 ரன் ப்ரோ. நீ போய் பாருப்பா அந்த மேட்ச் ஹைலைட்ஸ் இருக்குல்ல, அந்த ஹைலைட்ஸ் எடுத்து பாரு. பார்த்தேன் ப்ரோ. நானு 17 பாலுக்கு 18 அடிச்சிருக்கான் ப்ரோ. நல்ல ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ். அவன் நல்ல பெரிய ஷாட்ல அடிப்பாரு. சூப்பர். அம்மா ராஜா நீ சிவா நான் சொல்றது இல்ல சிவா நான் சொல்றது நீங்க கேட்கவே மாட்டீங்களா? ஒரு ஏதாவது ஒரு இல்ல இல்ல டிராப்ல ஃபாலோ ஆவறேங்க நானு. ஏங்க எல்லாரும் கூட்டி போங்க. ஏகே மட்டும் பேசுறோம். நான் டிராப்ல ஃபாலோ ஆவறேன். நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி வந்து ஏகே ப்ரோ வந்து நான் பேட் பிடிச்சா கூட வந்து விளையாடிட்டு வருவேன்றாரு. மறுபடியும் ஓப்பன் ஆஃபர் கொடுக்குறேன் ப்ரோ. ஓப்பனாவே சொல்றேன். ஸ்பேஸ் தானே. மேபி ஃபிலிம் என்சைக்ளோபீடியா கூட இருக்காரு. ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாலும் ஐ டோன்ட் கேர். ஷேக் ரஷீத் வந்து என் ஜூனியர் தான். ஓப்பனாவே சொல்றேன். உங்க பேட்டிங் கிளிப்ஸ் அனுப்பி விடுங்க ப்ரோ. ஃபார்வர்ட் பண்ணி வித்யுத் சிவராமகிருஷ்ணன் இல்ல ப்ரோ என் ஜூனியர் தான் ப்ரோ. அனுப்பி விடுங்க. நீங்க உங்களை ட்ரையல்ஸ்க்கு நான் அனுப்பி விடுறேன் ப்ரோ. அனுப்பி விடலன்னா ஏன்டா அனுப்பி விடலன்னு கேளுங்க. ஆண்ட்ரி சீட்டா தெரியும்ல, பக்கத்து வீட்டு பையன் தான். பேக் பிடிக்க சொல்லுங்க. அனுப்பி விடுங்க ப்ரோ. வீடியோ அனுப்பி விடுங்க. அந்த ஐஸ்மேன் அவர் 17 பத்தி பேசியிருந்தாரு. ஒரே செகண்ட் ஏங்க இருங்க சிவா ப்ரோ. அவர் போயிட்டாரு. ஒரு நிமிஷம். அவர் போயிட்டாருங்க. விடுங்க. போலாம் இல்ல நான் தான் தூக்கி அடிச்சேன். அவர் என்னன்னா அவர் வந்து ஆண்ட்ரே சித்தார்த்து பக்கத்து வீட்டு பையன் பாரு. இவர் ஃபேக்ட் நிஜமாவே அவர் ஃபேக்ட் பேசிட்டு இருக்காரு ஐஸ்மேன். இவர் வந்து மாக்கிங்கா வந்து பேசுவாரு. இதை போட்டு சிரிச்சுட்டு இருப்பாரு நடப்பாரு. ஏங்க ஒரு இந்த மாதிரி பெசிமிஸ்டிக்கான ஆளா நான் பார்த்ததே கிடையாது. பவர் பிளேல ஆரம்பிச்சாரு. ஐயோ சிவா ப்ரோ 17 பத்தி பேசுறாரு. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் எக்ஸ்பென்சிவா இருப்பாரு. அதுக்கப்புறம் கடைசி விளையாண்டது 2 மேட்ச் தான் மொத்தம். அதுல இந்த மேட்ச் வந்து 8 ரன் தான் கொடுத்தே இருக்காரு கடைசி 2 ஓவர்ல அவரு போட்டதுல. போன மேட்ச் அதே மாதிரி தான் பண்ணாரு. இல்ல 17 அடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு அதுதான் கடுப்பாகுது. இல்ல ஆக்சுவலா இன்னொரு பாயிண்ட் நம்ம ஃபீல்டிங் வந்து கொஞ்சம்னு இல்ல ரொம்பவே அடி வாங்கிட்ட மாதிரியே இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா அது என்ன சொல்றது, ரச்சின் கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 4 வந்து இது பண்ணிருக்கலாம். ஆனா டியூன்னு சொல்றானுங்க. அது எதுவா கூட இருக்கட்டுமே. ஆக்சுவலா தடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எங்கங்க டியூ? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டியூல யார் சொன்னா? இந்த கமெண்ட்ரியில டியூ வந்துச்சா என்ன? கமெண்ட்ரியில தமிழ் கமெண்ட்ரி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டியூவா? அப்படி சொல்லிட்டு இருந்தானுங்க. அது ஒரு இது. அப்புறம் ருத்துராஜ் பிடிச்ச கேட்சே கூட பாருங்க. கையில இருந்து கேட்ச் பாப் ஆயிட்டு போச்சு. அதெல்லாம் வந்து அது சப்போஸ் அவன் விட்டுருந்தான்னு நினைச்சுங்களேன், அது எவ்வளவு பெரிய காஸ்ட்லி இதா இருந்திருக்கும். அதே மாதிரி ஹெட்மயர்துன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு ஃபீல்டிங் தான் ப்ரோ நம்மளுக்கு கடைசியா வந்து இப்போ சப்போஸ் நம்ம நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆடிடுறோம், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடிடுறோம் அப்படின்றப்போ செகண்ட் இன்னிங்ஸ்ல டெத்துல எல்லாம் இந்த ஃபீல்டிங் வச்சுக்கிட்டு போனோம்னு நினைச்சிங்களேன், சத்தியமா மண்ணை கவுவோம் ப்ரோ. அது என்ன எப்படி பண்ண போறானுங்கன்றத நினைச்சாதான் பயமாவே இருக்கு. இவ்வளவு நேரம் வந்து அதாவது இந்த 3 மேட்ச் வந்து சேஸ் பண்றேன் அப்படின்றதுல ஏதோ ஒண்ணு ஓட்டிட்டானுங்க ப்ரோ. ஆக்சுவலா இது எப்படி எடுத்துட்டு போறாங்கன்றது தான் ஒன்னும் புரியல. போன மேட்ச் வந்து ரவீந்திர ஜடேஜா அந்த அவர் போட்ட பால்ல அந்த கேட்சை மிஸ் பண்ணதுனால ஆக்சுவலா அவன் வந்து பயங்கரமா அதுக்கப்புறம் அவன் கான்பிடன்ஸே போயிட்டு தூக்கி அடிச்சிட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேட்ச் மிஸ் அதெல்லாமே வந்து டீமோட மொராலே வந்து அப்படியே கான்பிடன்ஸே உடைச்சிடுற மாதிரி தான் இருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை டீம் இன்னும் அட்லீஸ்ட் இவனுங்க மேபி எனக்கு என்னன்னா அடுத்த மேட்ச்ல கொஞ்சம் எல்லாமே செட் ஆயிரும்னு தோணுது. ஏன்னா கொஞ்சம் கேப் இருக்கு. இவனுங்களா போயிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த மேட்ச் நான் ஹோப்பே வச்சுக்கல. ஆக்சுவலா எனக்கு என்னன்னா அட்லீஸ்ட் இந்த வாட்டி கொஞ்சம் இன்டென்ட் காட்டினானுங்க எல்லாரும். அது வரன்ற அளவுக்கு ஓகே. 2 மேட்ச்ன்றது வந்து ஒரு பெருசான ஒரு இது இல்லை ப்ரோ. அது மட்டும் இல்லாம இது வந்து ஹோம் கிரவுண்டும் கிடையாது அப்படின்ற மாதிரிதான் தோணுது. அப்புறம் இன்னொரு ஒரு மேட்ரு, இன்னும் பிச்சை ரீட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதுதான் என்ன எப்படி இவங்களால ரீட் பண்ண முடியலன்ட்டு எப்படி ப்ரோ சொல்றாங்க? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. இது ஒரு சாக்கா எடுத்துக்கிட்டாங்க பிச்சை ரீட் பண்ண முடியல. வீக்கெண்ட் ப்ரோ ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. அவர் பேசணும், உதயா பேசணும்.